வணக்கம் குரு ஜோதிடம் சேனல் நேர்களே, நான் உங்கள் அன்பான சயின்டிபிக் வேதிக் அஸ்ட்ராலஜர் அஸ்ட்ரோ அரஞ்சி பேசுகிறேன். நல்லது நினைப்போம், நல்லதே நடக்கும். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போறோம்னா, மீனராசிக்காரர்களுக்கு 2026 பிப்ரவரி மாதம் எத்தகைய ஒரு மாதமாக இருக்க போகிறதுங்கிறது இந்திய வேத ஜோதிட அடிப்படையிலான சயின்டிபிக் வேதிக் அஸ்ட்ராலஜி முறையில எதையுமே மிகைப்படுத்தாமல் உள்ளது உள்ளவாறு இந்த பரிகாரங்கள் அது மாதிரி ஒரு மூட நம்பிக்கைக்குள்ள போகாமல் துல்லியமாக சயின்டிஃபிக்காக நம்ம பார்க்க போகிறோம். இப்போ மீனராசிக்கு பார்த்தீங்கன்னா ஜென்மசனி போயிட்டு இருக்குங்கிறது எல்லாத்துக்கும் தெரியும். ராசிக்குள்ள சனி, 4ஆம் இடத்துல குரு, 12ஆம் இடத்துல செவ்வாய், 12ஆம் இடத்துல ராகு, 6ஆம் இடத்துல கேது. ஸோ இது மாதிரி ஒரு கிரக அமைப்பு, ஆண்டு கிரகங்கள் மாதம் முழுவதும் எந்த மாற்றமும் இல்லை. ஆனால் மாதம் மாறக்கூடிய கிரகமாகிய செவ்வாய், சுக்கிரன், புதன், சூரியன்லாம் பார்த்தீங்கன்னா 11ஆம் இடத்துல இருக்கக்கூடிய அந்த கிரகங்கள் 12ஆம் இடத்துக்கு வருகிறார். ஒரு பக்கம் ஜென்மசனி போட்டு மீனராசிக்காரர்களை படுத்தி கொண்டிருக்கக்கூடிய அமைப்புல 12ஆம் இடத்துல செவ்வாய், அதே சமயத்துல ராகு, அதே சமயத்துல சுக்கிரன், புதன்லாம் போகுது. பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி இடம் மாற்றத்தை கொடுக்கக்கூடியது, ஒரு விரயத்தை கொடுக்கக்கூடியது, ஒரு சுப விஷயத்துக்காக செலவு பண்ணக்கூடிய அமைப்புகள்லாம் கொஞ்சம் கொடுக்குதுங்க. ஸோ நல்லாவே ஒரு மாறுது. இது வரைக்கும் நம்ம மாதிரி ஒரு சேர்த்து வச்ச விஷயத்தை ஒரு காரியத்துக்காக செலவு பண்றோம், ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பண்றோம், ஒரு சுப விஷயங்களுக்காக ஒரு சுப முதலீடு செய்யறோம், ஷேர் மார்க்கெட்ல போடுறோம், ஒரு நகை வாங்குறோம், ஒரு இடம் வாங்குறோம், வீடு வாங்குறோம், ஒரு லாங் டிஸ்டன்ஸ் டிராவலுக்காக செலவு பண்றோம். அப்படிங்கிற மாதிரி ஒரு அமைப்பை கொடுக்கக்கூடிய அமைப்பு மீனராசிக்காரர்களுக்கு இந்த 4 கிரகம் 11ஆம் இடத்திலிருந்து 12ஆம் இடத்துக்கு போகக்கூடிய அமைப்புனால கொடுக்குதுங்க. ஸோ அதை குரு பார்க்கறதுனால ஒரு நல்ல விஷயத்துக்காகவும் பிரயோஜனமான விஷயத்துக்காகவும் செய்யக்கூடிய அமைப்பாக நம்ம எடுத்துக்கலாம். ஸோ அது மாதிரி அமைப்பு இருக்கு. ஸோ மற்றபடி பார்த்தீங்கன்னா ஜென்மசனி ராசிக்குள்ள இருக்கிறதுனால எல்லா முடிவுகளும் கொஞ்சம் பார்த்து எடுக்கணும். டக்குன்னு எடுத்தமா கவுத்தமான்னு போகாமல் கொஞ்சம் தெளிவான அமைப்புகள் தேவைப்படுகிற அமைப்புகள் உண்டு. ஸோ இதனால பார்த்தீங்கன்னா ஒரு ஜூனுக்கு மேலே வரக்கூடிய குரு பயிற்சி ராசியையும் சனியும் பார்க்கறதுனால அந்த டைம்ல ஜென்மசனி தாக்கங்கள் கொஞ்சம் குறையும். பட் இப்போ பார்த்தீங்கன்னா பிப்ரவரி மாதம் மீனராசிக்காரர்கள் கொஞ்சம் கவனமா இருக்கணும். எடுக்கக்கூடிய முடிவுகள் எப்படி இருக்கு, விளைவுகள் எப்படி இருக்குங்கிறதெல்லாம் கொஞ்சம் கவனமாக எடுத்து நீங்கள் முடிவு எடுக்கக்கூடிய அமைப்புகள் இருக்கு. ஏன்னா 4 கிரகங்கள் 12ஆம் இடத்துக்கு வருகிறார், ராசிக்குள்ள சனி இருக்கிறார். ஸோ இப்படி இருக்கும் பொழுது குரு ஒண்ணுதான் நமக்கு தொழிலை 10ஆம் இடத்தை பார்க்கறது நல்ல விஷயமாக இருக்கிறதுனால கொஞ்சம் பொறுமையாக அதிகமான ஒரு செலவுகள், அதிகமான முதலீடுகள் பெறக்கூடிய அமைப்புக்குள்ள போகாமல் கொஞ்சம் தீர ஆராய்ந்து நம்ம பேசக்கூடிய வார்த்தையா இருக்கட்டும், பேசக்கூடிய விஷயமா இருக்கட்டும், எல்லாமே ஓரளவுக்கு பொறுமையாக வேகத்தை காட்டிலும் விவேகமாக செயல்பட வேண்டும் என்றது மீனராசிக்காரர்களுக்கு ரொம்ப முக்கியமான ஒரு அறிவுரையாக இந்த பிப்ரவரி மாதம் 2026 நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய அமைப்புகள் உண்டு. ஸோ ராஜோகாதிபதி ஆகிய செவ்வாய் 12ஆம் இடத்துக்கு வரும்பொழுது முதலீடுகள், ஒரு விரயங்கள், வெளிநாடு விஷயங்கள், வெளி மாநில விஷயங்கள், டிராவலிங், அது மாதிரி விஷயங்கள் எல்லாமே கொஞ்சம் பாசிட்டிவாக கொடுக்கக்கூடிய அமைப்புகள் இருக்கு. ஸோ மீனராசிக்காரர்களாகிய நீங்கள் இப்போ இந்த வருஷத்துல திருமண விஷயங்கள் அதெல்லாம் கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கிறது நல்லது. 2027 நீங்க கன்சிடர் பண்ணலாம். முக்கியமான முடிவுகள், ஒரு தொழில் ஆரம்பிக்கிறது, ஒரு வேலை மாறுறது அப்படிலாம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருக்கணும். ஏன்னா இந்த ஜென்மசனி நடக்கக்கூடிய காலகட்டத்துல எந்த முடிவுகள் நம்ம எடுக்கிறோமோ அது பெஸ்டான முடிவா இருக்கணுங்கிறதுக்கு கிடையாது. ஏதோ திடீர்னு சில முடிவுகள் அவசரத்தில் எடுத்துட்டேன், அப்புறம் இப்ப நான் சங்கடத்துல இருக்கிறேன், கஷ்டப்படுறேங்கிற மாதிரி அமைப்புகளை கொடுக்கக்கூடிய அமைப்பு தான் ராசிக்குள்ள சனி இருக்கக்கூடிய அமைப்பு. அது உங்களுடைய ஜாதகத்துல பாத்தீங்கன்னா சந்திரன் கொஞ்சம் ராகுவாலையும் கேதுவாலையும் சனியினாலையும் செவ்வாயாலையும் பாதிக்கப்பட்டு ஒரு பாவத்துவமாக அதிகமான திரிபலம் இல்லாமல், சுபகிரகத்தின் தாக்கங்கள் இல்லாமல், பௌர்ணமிக்கு அருகில் இருக்கக்கூடிய சந்திரனாக இல்லாமல், ஒரு அமாவாசை சந்திரனாகையோ ஒரு ஒளி குன்றிய சந்திரனாகையோ பாதிக்கப்பட்ட சந்திரனாக இருக்கும் பொழுது உன்னுமே ஜென்மசனி தாக்கங்கள் அதிகமாக இருக்குங்கிறத நீங்க புரிந்து கொள்ள வேண்டும். ஸோ இதுதான் மீனராசிக்காரர்களுக்கு இந்த 4 கிரக பயிற்சியும் பிப்ரவரி மாத பலனும் கொஞ்சம் ஒரு மாதிரி சுமாரா இருக்கு. பண விஷயத்துல கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருக்கணும் அப்படிங்கிறத தெரிந்து கொள்ள வேண்டும். இது பொதுவான பலனை தவிர உங்களுடைய பிறந்த தேதி, பிறந்த நேரம், பிறந்த ஊரை வைத்து வரக்கூடிய உங்களுடைய ஜென்ம ஜாதகத்துல நீங்க எந்த லக்னத்துல பிறந்தீங்க, மீன ராசியா இருந்தாலும் லக்னம் என்ன, அதெல்லாம் வைத்து பார்க்கும் பொழுது லக்னாதிபதி எப்படி இருக்கிறார், ராசி அதிபதி குரு எங்க இருக்கிறாருன்னு நம்ம பார்த்தோம். 4ஆம் இடத்துல இருந்து 10ஆம் இடத்தை பார்க்கிறார். அதே மாதிரி லக்னாதிபதி எங்க இருக்கிறார் கோச்சாரத்துல,
அதோட அமைப்புகள் எப்படி, ஸ்தானபலம் திக்பலம் உங்க ஜாதகத்துல எப்படி இருக்கு, தசாபுக்திகளை அருமையான தசாபுக்திகள் அந்த லக்னத்துக்கு போய் கொண்டிருக்கிறதா, அல்லது சுமாரான தசைகள் போயிட்டு கொண்டிருக்குது. ஆனா கோச்சார அமைப்பு ராசிக்கும் தசாபுக்திகள் லக்னத்துக்கும் நம்ம பார்க்கணும். அதெல்லாம் வைத்து பார்க்கும் பொழுது யோகமான தசைகள் போகும் பொழுது நான் சொன்ன சாதகமான பலன்கள் கொஞ்சம் அதிகமாகவும், சுமாரான தசைகள் உங்களுடைய பிறந்த தேதி பிறந்த நேரம் உங்க ஜாதகத்தை வைத்து வரும்பொழுது அமைப்பு வந்து ஒரு சுமாரான திசை தான் போய் கொண்டிருக்கிறது அப்படிங்கிற மாதிரி இருந்ததுன்னா, நான் சொன்ன சாதகமற்ற பலன்கள் கொஞ்சம் அதிகமாகவும் வரக்கூடிய அமைப்புகள் கண்டிப்பாக இருக்கு. அது ஒருங்கிணைத்து நம்மளுடைய கோச்சாரம் மாறிக்கொண்டிருக்கக்கூடிய கோச்சாரமும் மாறவே மாறாத தசாபுக்திகளும் ஒருங்கிணைத்து பார்க்கும் பொழுது தசா புக்தி அந்தரம் சூக்ஷம லெவல்ல நாம பார்க்கும் பொழுது அடுத்த வரக்கூடிய காலகட்டம் ஷார்ட் டேர்ம் எப்படி, 3 மாத காலம் எப்படி, அடுத்த வரக்கூடிய 6 மாத காலம் எப்படி, அடுத்த வரக்கூடிய 1 வருடம் 1.5 வருடம் எப்படி இருக்குதுங்கிறதெல்லாம் கொஞ்சம் பார்த்து சயின்டிபிக் வேதிக் அஸ்ட்ராலஜி முறையில துல்லியமாக பார்த்து மிகைப்படுத்தாமல் அதை எப்படி வந்து நம்ம எதுமாற முடிவுகள் எடுக்கலாம், நம்மளுடைய பிராப்தங்கள் என்ன, நம்ம கர்மா என்ன, நம்மளுடைய தோஷங்கள் என்ன, எதுமாற நேரம் வந்து நமக்கு நல்லா இருக்கு, த வர்ஸ்ட் இஸ் ஓவரா, உண்மையில வரக்கூடிய காலம் பெஸ்டா இருக்கா, அல்லது இன்னும் கொஞ்சம் வேகமா போகலாமா, அல்லது பொறுமையா இருக்கலாமா, எந்த நேரத்துல இடம் மாறலாம், எந்த நேரத்துல ஒரு தொழில இன்வெஸ்ட் பண்ணலாம், எந்த நேரத்துல வந்து வேலையை மாறலாம் அப்படிங்கறதெல்லாம் நம்ம கொஞ்சம் வரக்கூடிய தசா புக்தி அந்தர சூக்ஷ்மமும் இப்ப நம்ம சொன்ன கோச்சார மீன ராசிக்காரர்களுக்கு எப்படி இருக்குங்கிறது ஒருங்கிணைத்து பார்க்கும் பொழுது உண்மையே துல்லியமான பலன்கள் நம்மளுடைய பிராப்தங்களை தெரிந்து அதுக்கு தகுந்த நேரத்தில் அந்தந்த முடிவுகளா இருக்க வேண்டியதா இருந்தால், அதாவது கல்யாண விஷயமா இருந்தாலும் சரி, குழந்தைகள் விஷயமா இருந்தாலும் சரி, தொழில் வேலை விஷயமா இருந்தாலும் சரி, உடல் நலம் எப்போ ரெடி ஆகுங்கிறதா இருந்தாலும் சரி, கடன் விஷயங்கள் எப்போ நமக்கு வந்து சரியாகும், எப்போ வந்து நம்ம ஓரளவுக்கு நிறைவான வாழ்க்கையை வாழ்வோம், ஃபினான்ஷியல் செட்டில்மெண்ட் நமக்கு எப்போ கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி விஷயங்கள் எல்லாம் நம்மளுடைய லக்னம் பாவங்கள் எப்படி போய் கொண்டிருக்கிறது, தசாபுக்திகள் என்ன போய் கொண்டிருக்கிறது, என்ன மாதிரி ஆதிபத்தியம் பெற்ற கிரகங்கள் இப்போ போயிட்டு இருக்கிறது, எப்போ நல்ல ஆதிபத்திய கிரகம் வரும், அந்த நேரத்துல கோச்சாரத்துல நமக்கு எப்போ ஒரு நல்ல அமைப்பு நமக்கு கிடைக்குதுங்கிறதெல்லாம் சேர்த்து வைத்து பார்க்கும் பொழுது உண்மையே வந்து நம்மளுடைய வாழ்க்கையை உத்வேகப்படுத்துற மாதிரி சில இம்பார்ட்டண்டான முடிவுகளை அவசரமாக செய்யாமல் பொறுமையாக காலம் தெரிந்து, இதுதான் பழங்காலத்துக்கு முன்னாடிலாம் பார்த்தீங்கன்னா அரசர்கள்லாம் வந்து எந்த நேரத்துல படை எடுக்கணும், எந்த நேரத்துல வந்து சில விஷயங்கள் செய்யணும்லாம் தெரிந்து பண்ணார்கள். அது மாதிரி இப்பவும் பார்த்தீங்கன்னா இந்த நவீன காலத்திலையும் சில ரிஸ்கான விஷயங்கள் செய்யறோம். ஒரு தவறான முடிவுகள் எடுப்பதற்கும் நம்ம விலை கொடுக்கறது பார்த்தீங்கன்னா ரொம்ப மிகப்பெரிய விலையா இருக்கு. சமய விரயங்கள் ஆகிறது, அதே சமயத்துல பொருள் விரயங்கள் ஆகிறது, அதுக்கப்புறம் நம்ம வந்து ரெமெடி பண்ணி நம்ம அடுத்த ரீகோர்ஸ் பண்றதுக்கு பார்த்தீங்கன்னா நம்பவே வந்து நமக்கு சேதாரம் ஆகுது. நம்ம ஒரு 1000 வருடம் வாழ போறது இல்லை. நம்ம ஆயுசு நல்லா இருக்கும் பொழுது ஒரு 70 வருஷம் 80 வருஷம் வாழ்றோம். அதுல வந்து நிறைய ஆண்டுகள் தவறான முடிவுகள் எடுத்து நம்ம வாழ்க்கையில கஷ்டப்பட்டோம்னா கொஞ்சம் வாழ்க்கையில மீண்டு வருவது கஷ்டங்கிறதுனால இதை இந்திய வேத ஜோதிடத்தை புரிந்து கொண்டு அது மூலமா நம்மளுடைய பிராப்தத்தை தெரிந்து கொண்டு அதுக்கு தகுந்த மாதிரி வாழ்க்கையில் எதிர்நீச்சல் போடாமல் நேர்கோணமா போகும்பொழுது வாழ்க்கையில் எளிதில் வெற்றி பெற முடியும் என்று சொல்ல விரும்புகிறேன். மீண்டும் மற்றொரு காணொளியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.